ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னா மேக்ஸ் வெஞ்சர். ஓகேங்களா? ஸோ இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 49 ரூபா தான். 49 ரூபா ஸ்டார்டிங். ஸோ 49 ரூபா பேக்கேஜும் இருக்குது, 125 ரூபா பேக்கேஜும் இருக்குது, 175 ரூபா பேக்கேஜும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கும். வெறும் ஆட்ஸ் பார்க்குறது தான் உங்களுக்கு ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொவைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எம் சாஃப்ட்வேர், ஸோ லோகோ டிசைன், அப்புறம் இ-காமர்ஸ், பிடிஎஃப் இது எல்லாமே கம்பெனி ப்ரொவைட்ஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் பிளான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ 3 பிளான் இருக்குது: சில்வர், கோல்டு, டைமண்டு. ஸோ சில்வரில் நீங்கள் 49 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 5 ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டெய்லி நீங்கள் 15 ரூபா ஏர்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்பான்சர் இன்கம், அதாவது ரெஃபரல் இன்கம் 12 ரூபா. நீங்கள் இந்த பிளானில் யாராச்சும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா 12 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோல்டு ஆஃபரில் கோல்டு பிளானில் 125 ரூபா. டெய்லி வாட்ச் உங்களுக்கு 10 ஆட்ஸ் இருக்கும். டெய்லி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸு. டைமண்டு அது 175 ரூபா. டெய்லி வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆட்ஸ் வரும். ஸோ டெய்லி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸு. ஸ்பான்சர் இன்கம் 50 ருபீஸு. ஓகேவா? ஸோ பிளான் டீட்டெயில் நம்ம இதிலே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஸோ இது என்னோடய ஐடி, என்னோடய நேம் காமிக்கிது பாருங்கள். ஸோ ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துடணும். மெயில் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிடணும். இதுதான் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 3 கோடை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க ஆட் ஃபண்டுன்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் QR கோடு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட ஜிபே ஆர் பேடிஎம்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்கேனிங் பண்ணுவோம்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா கேலரி ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் அங்கே ஷோ ஆகும். அது நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பிளான் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் யூபிஐ ஐடின்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த ஐடியை நீங்கள் நம்பரை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இதில் பார்த்துக்கோங்க, டெபாசிட் அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அமௌண்ட் இதில் எழுதணும். அதுக்கப்புறம் யூடிஆர் நம்பர், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ள யூடிஆர் நம்பரை இதில் சப்மிட் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அதை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டு ஐடி ஆக்டிவேட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஐடி ஆக்டிவேட்டுக்கு போயிட்டு உங்களோட ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கல்ல, அந்த ஐடியோட நம்பரை இதில் எழுதணும். அந்த யூசர் ஐடியை இதில் எழுதணும். பேக்கேஜ் என்ன பேக்கேஜோ அதை எழுதிட்டு சேவ் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைலில் போங்க. ப்ரொஃபைலில் போய்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்ணிடுங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் பேங்க் இன்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. கரெக்டாக கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எப்படி ஆட்ஸ் பார்க்குறது அப்படின்னா, ஸோ உங்கள் 4 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்களேன், டெய்லி டாஸ்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு டாஸ்க் முடிச்சிட்டேன். ஸோ ஃபுல் டாஸ்க் முடிச்சா தான் உங்களுக்கு இன்கம் ஏறும். ஸோ பாருங்கள், இங்கே கிளிக் மீன் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டேன், ரெண்டாவது ஒன்று பாருங்கள், கிளிக் மீ, இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே க்ளோஸ்ன்னு இருக்குல்ல, இந்த சைடில் சப்மிட்னு வரும். அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா சப்மிட்னு வரும். சப்மிட்னு வந்துருச்சா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் காமிக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த இது முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி எத்தனை டாஸ்க் மொத்தம் நான் 175 ரூபா, அதாவது டைமண்ட் பிளானில் நான் போட்டிருக்கேன். ஸோ 25 கிளிக் இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அமௌண்ட் 45 ருபீஸ் என்னோட வேலெட்டுக்கு ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 49 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்தால் மினிமம் வித்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா வந்துச்சுனாவே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? 49 ரூபா பேக்கேஜ் எடுத்திங்கன்னா 120 ரூபா வந்தோடனே வித்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி 125 ரூபா பேக்கேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 220 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைமண்ட், அந்த 175 ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 480 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 டேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் குரூப்புக்கு சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.